தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகாரத்திற்காக அல்லாமல் அடையாளத்திற்காகவும் உரிமைக்காகவும் போராடியவர்களில் ஓங்கி ஒலிக்கும் ஒரு பெயர் ஜான் பாண்டியன். பொல்லாதவன் 1955 நவம்பர் 30 திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள சிவலார்குளம் என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஜான் பாண்டியன் இன்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளார். ஆம், அவர் ஒரு சமூக போராளியாக அங்கீகரிக்கப்பட்டு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தமிழக அரசியலை அதிர செய்து கொண்டிருப்பவர். 1989 ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற ஜான் பாண்டியன் 1989 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பாமக சார்பில் பெரம்பலூர் தொகுதியிலும் 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் முதுகுளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக களம் கண்டு 2ஆம் இடம் பெற்றார். தென் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் 2001 அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் ஜான் பாண்டியன். அந்த தேர்தலின் முடிவில் முதலில் 36 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்று அறிவிக்கப்பட்ட பின் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தி 86 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். இது திமுகவின் சூழ்ச்சி என அன்றைய காலத்தில் மக்களால் பரவலாக பேசப்பட்டது. 2011, 2016 தேர்தல்களில் ஜான் பாண்டியன் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி காலத்தின் கட்டாயத்தால் இது அதிகார அரசியல் அல்ல, அடையாள அரசியல் என்று தன் இருப்பை பதிவு செய்தவர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 52 தொகுதியில் தமிழ்நாடு முழுவதும் தனித்து போட்டியிடுகின்றது. 2017 பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து ஒரு முக்கிய முடிவை முன்னெடுத்தார். உரிமை இழந்த சமூகத்தை தலைநிமிர செய்து உழைக்கும் வேளாண் குடி மக்களின் கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் 7 துணை சாதிகளை ஒன்றிணைக்கும் போராட்டத்தை பல்வேறு வடிவத்தில் நடத்தியதோடு இன்றளவும் வெல்லட்டும் பட்டியல் வெளியேற்றம், உருவாகட்டும் சமத்துவம் என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி போராடி வரும் சமரசம் இல்லாத பெருந்தலைவன். 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தென்காசி மக்களவை தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு பாஜகவிற்கு வலிமை சேர்த்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக அங்கீகாரம், அரசியல் பிரதிநிதித்துவம் என்ற அனைத்தையும் இணைக்கும் ஒரு அரசியல் வழிகாட்டியாக ஜான் பாண்டியன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதிகார மையத்துக்கு எதிராக நின்றாலும் கொள்கைகளில் ஒருபோதும் சமரசம் இல்லை. அதனால்தான் அவரது அரசியல் பயணம் ஒரு தனி பாதையாக, ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக இன்றும் பேசப்படுகிறது. ஜான் பாண்டியன் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் நீண்டகால அடையாள தேடலின் முக்கிய முகம்.